यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरा वनचारि यमुनतीरा वनचारि जयो राधा माधव कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपदा जय प्रभुपदा श्रील प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम राम हरे हरे नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमते महाविष्णु गोस्वामी नामिने मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जायमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी हरे कृष्णा நம்ம இந்த வாரம் பார்க்க வேண்டியது 8வது கேண்டோ வாமனாவதாரம் பார்த்துட்டு இருக்கோம் 8th கேண்டோ 17வது சாப்டர் 4வது ஸ்லோகத்துல இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா இந்த போன வாரமே நம்ம சொன்னதுதான் இந்த ஸ்லோகமும் அடுத்த சாப்டர் 18வது அத்தியாயத்துல பகவானுடைய ரூபத்தை பத்தி ஸ்லோகங்கள் வருது. ஸோ நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா இங்க கொஞ்சம் நம்ம நிறுத்தி பகவானுடைய ரூபம் குணங்கிறத விட ரூபம், அவருடைய ஆயுதங்கள், அவருடைய போட்டிருக்கிற ஆபரணங்கள், பகவானுடைய ஆடை, அதெல்லாம் பத்தி சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நிறம் மெயினா அதெல்லாம் இருந்தோம். ஸோ இப்போ இது எந்த அவதாரம் சொல்லும் பொழுது இதை சொல்லலாம். குறிப்பா ஏன் வாமன அவதாரத்துல தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்கு. அந்த ரீசன் வாமனாவதாரம் சொல்லும்போது அந்த ஆக்சுவல் அவதாரம் நடக்கும்போது சொல்றேன் நான். இப்போ 17வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம், அதே போல 18வது அத்தியாயம் ஸ்லோகம் 2, 3 இந்த ஸ்லோகங்கள்ல பகவானுடைய ரூபம் வர்ணனை வருது. ஸோ இப்ப யாராச்சும் நீங்க படிக்கலாம். அதாவது 8வது கேண்டோ 17வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம், ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ப்ளீஸ். பதம் 4.
தஸ்யா பிராதுரபூதாதா பகவானாதிபூருஷக வீதவாசாச துர்பாஹு சங்க சக்கர கதாதரக. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எனதருமை ராஜனே, பிறகு ஆதி புருஷராகிய முழுமுதற் கடவுள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தவராய் ஒரு சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவாறு 4 கரங்களுடன் அதிதியின் முன் தோன்றினார். பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய வர்ணனை வருது. சில குறிப்பான அடையாளங்கள் அவருக்குன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் ஆடை அணிஞ்சிருக்கிறார். பகவான் வந்து மஞ்சள் ஆடை அணிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கு, சக்கர, கதா, பத்மம் கையில அது 4 வைத்திருக்கிறாரு. அதோட வந்து அதிதிக்கு முன்னாடி பகவான் தோன்றுகிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்குவோம். ஸோ மஞ்சள் ஆடை ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பகவானுடைய கையில இருக்கக்கூடிய 4 கரங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அந்த வேற வேற பொருள்களை வச்சிருக்கிறார். அடுத்தது 18வது அத்தியாயத்துக்கு போகலாம். அதுல இருந்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன்னா இதே விஷயம்தான் 18வது அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அதுல இருக்குது. அதை வச்சுதான் நம்ம வரப்போற சில வகுப்புகள் இருக்கும். ஓகே, அதுல வந்து ஆஹ் 18 chapter 18 ஸ்லோகம் என்னது? சாரி, 17 எடுத்துட்டேன். 18 எடுத்தோம்னா எஸ். ஓகே, இதுல வந்து ஸ்லோகம் 1, 2, 3 இந்த 3 ஸ்லோகம் தான் ரொம்ப டீட்டெயில்ல. அதை வந்து நம்ம பார்க்க போறோம். முதல் ஸ்லோகம் படிக்கலாம். நான் ஸ்லோகம் படிக்கிறேன், டிரான்ஸ்லேஷன் யாராவது படிச்சாலும் சந்தோஷம். 8, 18, 1. ஸ்ரீ சுக உவாச்ச இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரிய பிராதுர் பபூவாமிருத பூரதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்கர பீசங்க வாசா நளினாய தேக்ஷணா. சரி, ஸ்லோகம் ப்ளீஸ் படிங்க. மொழிபெயர்ப்பு வழங்கிய தேவதூர் ஆசை பக்தியோத சம்சில பிரபாத் கி ஜெய். சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பரமபுருஷரின் செயல்களையும் மகத்துவங்களையும் பிரம்மதேவர் புகழ்ந்து பேசிய பின் சாதாரண ஒரு ஜீவராசியை போல் மரணத்திற்கு ஒருபோதும் உட்படாதவரான முழுமுதற் கடவுள் அதிதியின் கருவில் இருந்து தோன்றினார். அவரது 4 கரங்கள் சங்கு, கதை, தாமரை மற்றும் சக்கரம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் மஞ்சள் நிறை ஆடை அணிந்திருந்தார். அவரது கண்கள் மலரும் தாமரை இதழ்களை போல் காணப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. பொருளை வேண்டாம். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க சொல்லும் பொழுது அமிர்த பூனா இறப்பே இல்லாத உருவம் உடையவர். பகவானுடைய உருவத்துக்கு இறப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கெல்லாம் இறப்பு உண்டு. ஆக்சுவலா இந்த உடம்பு இப்போதுமே டெட்டு தான், இறந்துதான் இருக்கு. இந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால அதை ஆக்டிவிட்டிஸ் பண்ணுது. ஆத்மா போயிடுச்சுன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம உடம்பு அப்படிப்பட்டது. இங்க பகவானுடைய உருவம்ங்கிறது ஆன்மீக மயமானது, சச்சிதானந்த ரூபமானது. அதுக்கு அமிர்தம்னா அழிவே இல்லாது. மிருத்தம்னா மரணம். என்ன, அமிர்தம்னா மரணம் இல்லாதது. அதனாலதான் வேதத்துல ஒரு வாக்கியம், ஸ்வேதஸ்வதார உபநிஷத்துன்னு அதுல ஒரு வாக்கியம் வரும். நம்மளெல்லாம் என்ன சொல்லியிருக்கு வேதம் அப்படின்னா, அமிர்தஸ்ய புத்திரான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா மரணமே இல்லாத பகவான் பரமாத்மாவுடைய குழந்தைகள் நாமெல்லாம், அமிர்தஸ்ய புத்திரா அப்படின்னு ரொம்ப உயர்வா தான் சாஸ்திரம் நம்மள சொல்லியிருக்கு. பாவிகளே அது வேற, அப்படி நம்மள சொல்லவே இல்லை. பாக்குறவனெல்லாம் பாவிகளே, நீங்க வரலாட்டி பாவிகள் தான். நம்மளாம் பாவிகள்லாம் கிடையாது. நம்ம சில தவறுகள்லாம் பண்ணியிருக்கோம், அது வேற விஷயம். பட் ஒரிஜினலி நம்மளாம் அமிர்தஸ்ய புத்திரா. ஒரிஜினலி பாவிகளேன்னு சொல்றது நம்ம சித்தாந்தம் கிடையாது, அது வேற. ஸோ அப்போ வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா பகவானுக்கு 4 திருக்கரங்கள் சொல்லி சங்கு, சக்கர, கதா, பத்மம் வச்சிட்டு இருக்கிறாரு. மஞ்சள் நிற ஆடைகள் பீத்தவாசா அணிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய கண்கள் தாமரையா இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். பகவானுடைய அசாதாரணமான லட்சணங்கள், தாமரை கண்கள். அதனாலதான் வந்து தமிழ்ல வள்ளுவர் திருக்குறள்ல எழுதும்போதும் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு பகவான் விஷ்ணுவை சொல்றாரு. தாமரை கண்கள் உடையவர் பகவான், நம்பர் 1. அடுத்தது அரவிந்த லோச்சனன், அரவிந்தாக்ஷன்.
புண்டரீகாக்ஷன், இப்படியெல்லாம் பகவானுக்கு பேரு. ஸோ அது இன்னொரு அடையாளம் கொடுத்துருக்கு. இப்போ அந்த அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். அவருடைய வர்ணனைகள் வருகிறது. இன்னைக்கு பொதுவா அவரோட வர்ணனைகள் என்னங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஷாமாவதாதோ ஜஷராஜ குண்டல திரிசோல்லச ஸ்ரீவதனாம்புஜ புமான் ஸ்ரீவத்சவக்ஷா பலயாங்கதோ உல்லசத் கிரீட காஞ்சி குணச்சாரு நூபுரா. 2வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாரா படிங்க கிருஷ்ணவரஜி ப்ளீஸ். கிருஷ்ணவரஜி. கருமை நிறைவுடைய முழுமுதல் கடவுள் உடல் எல்லா கலங்கங்களிலிருந்தும் விடுபட்டதாகும். தாமரை போன்ற அவரது முகம் சுறா மீன்களை போன்ற குண்டலங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக காட்சியளித்தது. அவரது மார்பின் மீது திருவட்ச அடையாளம் இருந்தது. அவர் தமது மணிக்கட்டுகளில் காப்புகளையும் கரங்களின் கடகங்களையும் தலையில் ஒரு கிரீடத்தையும் இடுப்பில் ஒரு கச்சையையும் அவரது மார்பிற்கு குறுக்கே ஒரு பூநூலையும் அவரது தாமரை பாதங்களை அலங்கரிக்கும் கொலுசுகளையும் அணிந்திருந்தார். ஹரிஷ்ணன். ஒண்டர்ஃபுல். இப்போ அடிஷ்னலா வர்ணனைகள் வருது. இப்போ பகவானுடைய நிறத்தை பத்தி சொல்றாங்க. ஷாமா அவதாத்தா அப்படின்னா பிளாக்கிஷ். பகவானுடைய நீளம் வண்ணம் வந்து கரு நீல வண்ணம். அது கருமையா நீளமானே சொல்ல முடியாது, கரு நீல வண்ணம். அதனாலதான் சாஸ்திரங்கள் பல விதங்கள்ல பகவானுக்குடைய அந்த நிறத்துக்கு உவமை கொடுத்துருக்குறாங்க. பல விதமான உவமைகள் இருக்கு. ஒண்ணு வந்து நீலமணி, சஃபயர்னு ஒண்ணு இருக்கு ஆங்கிலத்துல, அது நீலமணின்னு பேரு. அந்த நீலமணியை உவமையாக கொடுத்துருக்குது அவருடைய கலருக்கு. மேகத்தை உவமையா கொடுத்துருக்கு. அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம் அப்படியே ஒரு மாதிரி இருண்டு வரும் பாருங்க, அதை வந்து உவமையா கொடுத்துருக்குது சாஸ்திரங்கள்ல. நீலமணியை உவமையாக கொடுத்துருக்கு. அதே போல அவருடைய கருமைக்கு நம்ம கண்ணுக்கு இட்டுக்கிற மை, அது குழந்தைகளுக்கு இடுவாங்க, பெண்களும் கண்ணுக்கு மை இட்டுக்குவாங்க. அஞ்சனம்னு பேர் இருக்கு. அதனால மைன்னு சொல்றோம், அஞ்சனம்னு சொல்ல முடியாது. ஐடெக்ஸ்ன்றது இப்போ கூட இருக்கு. ஆனா இப்ப தனியா மை வர்றது கிடையாது. இப்போ வந்து அந்த மேக்கப் செட்டுன்னு ஒன்று டோட்டலாவே விற்கிறாங்க. அதுல மேக்கப் செட்ல எல்லாமே வந்துருது. அந்த உதட்டு சாயம், லிப்ஸ்டிக்கு, மை எல்லாம் ஒரு செட்டாவே கொடுத்துட்றாங்க. அதை முன்னாடிலாம் மைன்னு தனியா வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மை வந்து கருப்பா இருக்கும், ஆனா பளபளன்னு இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஷூ பாலிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஷூ போடுறோம்ல, பிளாக் பாலிஷ் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். அது அந்த பாலிஷ் மாதிரியே அந்த மையும் பளபளன்னு கருப்பு தான், ஆனா கருப்புலேயே ஷைனிங்கா இருக்கும். ஸோ அந்த வண்ணத்துக்கு பகவானுடைய நிறத்தை ஒப்புமைப்படுத்திருக்கிறாங்க. ஸோ மேகத்துக்கு ஒப்புமைப்படுத்திருக்கிறாங்க. அதே போல இது கருநீல வர்ணம்னு சொல்லிட்டு மைக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. கடல் வண்ணன்னு சொல்லியிருக்கு சில இடங்கள். கடலுக்கு ஒப்புமை, கடல் நீல கலர்ல இருக்கும், அந்த இடத்துல அந்த ஒப்புமை ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி காயாம்பூ வண்ணம், காயாம்பூன்னு ஒரு பூ இருக்கு. அது ஒரு மாதிரி கருநீளமான பூ தான், காட்டுல விளையக்கூடிய பூ. அந்த பூவுக்கு பகவானுடைய நிறத்தை வந்து ஒப்புமைப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு தமால வர்ணம், தமாலம்னு ஒரு மரம், கருப்பு விருட்சம், அது விருந்தாவனத்துல இருக்கும். தமால வர்ணத்துக்கு பகவான உண்மைப்படுது. அதனால அந்த கரு நீளம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான கலர். அது இப்படித்தானே சொல்ல முடியாது அவரை நீங்க. அதனால அந்த சில சமயம் கருப்பு தூக்கலா தெரியும், சில சமயம் நீளம் தூக்கலா தெரியும். அந்த விஷயங்களை அந்த வந்து இங்க சொல்றாங்க. ஸோ பகவானுடைய நிறம் இது வந்து பகவானுடைய ஒரிஜினல் நிறம். இதை தவிர பல ரூபங்கள் பகவான் எடுக்கிறார். அந்த ரூபங்களுக்கு ஸ்பெசிபிக்கான நிறம். பலராமர் ரூபம் எடுக்கிறாரு. பலராமர் ரூபத்துக்கு வெள்ளை நிறம். பலராமர் ஒயிட் கலர்ல இருப்பார். இதுவும் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்குது. அது அந்த நிறத்துல இருப்பார். அதே போல வந்து யுக அவதாரங்கள்னு சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு அந்த யுக அவதாரங்கள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு கலரா வருவார் பகவான். பச்சை வண்ணத்துல வருவார். ராமரே சில சமயம் பச்சை வண்ணத்துல வந்திருக்கிறாரு சில யுகங்கள்ல ராமர் வந்து இந்த கருநீல வண்ணத்துல வந்திருக்காரு. அந்த வர்ணங்கள் உண்டு. அதே போல பகவானுடைய வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அரினுருதன் ரூபங்கள், விபவ ரூபங்கள் இருக்கு, வியூக ரூபங்கள். அந்த ரூபங்கள்லயும் பகவானுக்கு பச்சை, அந்த மாதிரி வெண்மை, அந்த மாதிரி கலர்லாம் உண்டு. ஸோ பல நிறங்கள் பகவானுக்கு உண்டு. ஸோ நிறத்தை பத்தி மட்டுமே ஒரு கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம்.
எந்தெந்த அவதாரத்துல எந்தெந்த நிறங்கள்ல பகவான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவர் எந்த கலர்லயே இருந்துட்டு போறாரு, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு மனசு தோணும். அது வேற விஷயம். ஆனால் பகவானுடைய நிறம், அவருடைய ஆபரணங்கள், ஆடை, இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ரீசன். பிரபுபாதே சொல்றாரு, அதை நீங்க பார்க்கலாம். ஸோ அப்ப இது நிறம் இருக்குது. அடுத்தது ஜஷராஜ குண்டலம். ஜஷராஜ குண்டலம்னா மீன். அந்த மீன் போல ஷேப் உள்ள குண்டலம், மகர குண்டலம்னு பேர் இதுக்கு. மகர குண்டலம் அப்படிங்கிறது வந்து முதலைன்னு சொல்லுவாங்க. அந்த முதலையுடைய ஷேப்லையும் கூட பகவான் குண்டலம் போட்டிருப்பாரு. ஜஷராஜ குண்டலம்னா, ஜஷம்னா தண்ணீரில் வாழும் உயிரினங்கள். அதுல உயிரினங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் வந்து ஷார்க், சுறாமீன். சுறாமீன் போல பகவான் வந்து ஷேப்ல குண்டலம் போட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்பெஷல் பகவானுடைய குண்டலம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. தாமோதர அஷ்டகம்னு நம்ம பாடுறோம். தாமோதர அஷ்டகத்துல அவரோட குண்டலத்தை பத்தி எங்க வருதுன்னு தெரியுமா? முதல் பாட்டிலே வரும் லசத் குண்டலம். ஏய் வண்டர்ஃபுல். எஸ், சூப்பர் பிரபு. லசத் குண்டலம் கோகுலே பிராஜமானம், அவருடைய இயர் ரிங்ஸ். அந்த இயர் ரிங்ஸ் பத்தி நிறைய ஃபேமஸான விஷயம் இருக்கு. இன்னொரு இயர் ரிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு கேரளால, தெரியுமா உங்களுக்குலாம்? கேரளாவில் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கமான ஊர். நீங்க கேரளா அங்கேருந்து ரொம்ப கிட்டக்க. ஜிமிக்கி கம்மல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது தெரியுமா? கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ஸோ பகவானுடைய ஜிமிக்கி கம்மல் ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த ஜிமிக்கி கம்மல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அங்க கேரளாவில். ஸோ போன வருஷம் திருவனந்தபுரம் இஸ்கான்ல என்கிட்ட பிரபு நீங்க சான்ஸ் கிடைக்கல, பட் அவர் கேட்டாரு, ஒரு நாள் நீங்க தாமோதர மந்தில கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு. எடுக்கிறேன் பிரபுன்னு. என்ன டாபிக்னாரு? ஜிமிக்கி கம்மல்னு. அவர் சிரிக்காரு, என்ன பிரபு இப்படிலாம் சொல்றீங்க, இந்த நிஜமாவே ஜிமிக்கி கம்மல்னு போடுங்க, நான் பகவானோட தாமோதர அஷ்டகத்துல அவருடைய குண்டலம் பத்தி வருது, நான் அதை பத்தியே நிறைய சொல்றேன் அப்படின்னு. சரியா? அந்த போன வருஷம் அமையல, இந்த வருஷம் அமைஞ்சதுன்னா பண்ணலாம். ஸோ அப்ப அந்த அவருடைய குண்டலங்கள் இது ஒவ்வொன்றும் ரொம்ப ஸ்பெஷல். பகவானை தவிர வேற யார்ட்டையும் கிடையாது. இது அவருக்கே உரித்தான அசாதாரணமான அடையாளங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ அது அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, த்விஷா உல்லசத், ரொம்ப பளபளன்னு ஒளி வீசக்கூடிய குண்டலங்கள். அடுத்தது அடுத்தது அவருடைய மார்புல வந்து அவருடைய முகம் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ரீவதன அம்புஜகா, தாமரை போன்ற முகம். அவருடைய முகம் தாமரையை போன்றது, அவருடைய கண்கள் தாமரையை போன்றது, அவருடைய பாதம் தாமரையை போன்றது, அப்படிலாம் இருக்கு. அப்போ ஸ்ரீவத்ச வக்ஷா, வக்ஷம்னா மார்பு, பகவானுடைய அழகான மார்பு. அதுல ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு இருக்கு. மரு என்றால் நம்ம மச்சம்னு சொல்றோம், பட் மருங்கிறது ஒரு சில முடியெல்லாம் சேர்ந்து அப்படியே டைட்டா திரிகிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மரு இருக்கும். அவருடைய மார்புல ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, தாயார் உட்காந்துருக்காங்க, லக்ஷ்மி தாயார். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீனிவாசன்னு பேரு. தாயாரை நிவாசம்னா இருப்பிடமாக கொண்டவர் அப்படின்னு. ஸ்ரீனிவாசன்னு தாயார் உட்காந்துருக்காங்க மார்புல. பல கோயில்கள்ல பார்க்கலாம் தாயாருடைய இதுவே மார்புல இருப்பாங்க. பிளஸ் மரு இருக்கு, அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு இருக்கு. அதனால பகவானுக்கு என்ன பேருனா திரு மரு மார்பன். திரு மார்பன் லக்ஷ்மியுடைய மார்பு உடையவர், மறு மார்பன் ஸ்ரீவத்சம்ங்கிற மார்க்கே உடையவர். இது அப்படியே நம்ம ஆழ்வார்களும் பாடுறாங்க, நம்மளுடைய சாஸ்திரங்களும் பாகவதமும் சொல்லுது, சங்க தமிழ் இப்படியே சொல்லுது, திருமரு மார்பா அப்படின்னு அவரை கொண்டாடுது. ஓகே, அது அடுத்த அடையாளம். அடுத்தது வளையா. வளையன்னா கையில பிரேஸ்லெட் போட்டுக்கணும். பிரேஸ்லெட்டு பெண்கள் தான், பெண்கள் வளையல் போடுவாங்க, ஆண்கள் பிரேஸ்லெட்னு போட்டுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள், சில அரசியல்ல முக்கிய பிரபுனால வசதியானவங்கலாம் அந்த வசதியை காட்டுறதுக்கு மோதிரம் போடுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க. அது இருக்குது. அப்புறம் அங்கதம். அங்கதம்னா இந்த இடத்துல போடுறது, ஆம் பேண்ட் கையில இங்க போட்டுக்கிறது. அது வந்து ரொம்ப ராஜ குடும்பத்தை வசதியானவங்க எல்லாமே போடலாம். அங்கத உல்லசத். அதுக்கப்புறம் கிரீட்டம், ஹெல்மெட். அதாவது ஹெல்மெட்னு போட்டிருக்கு, பட் கிரீடம்ங்கிறது கிரவுன். ஸோ நம்ம தலையில போட்டுக்கக்கூடிய ராஜாக்கள் அந்த காலத்துல போட்டுக்குருவாங்க. பகவான் தேவர்களுக்கும் கிரீடம் உண்டு, எல்லாருக்குமே கிரீடம் உண்டு. ஆனா பகவானுடைய கிரீடம் ரொம்ப விசேஷமானது. பகவானுடைய கிரீடம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அந்த கிரீடம் எதை குறிக்குது, அந்த கிரீடத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
அது அடுத்தது கஞ்சி. காஞ்சி அப்படின்னா இடுப்புல போட்டுக்கக்கூடிய ஒட்டியானம்னு, பெண்களுக்கு ஒட்டியானம். இது அங்கவஸ்திரத்துக்கு, அந்த பகவான் போட்டிருக்கிற வஸ்திரத்துக்கு மேல போடுறது. அது இருக்குது. அதுக்கப்புறம் பூணல் போட்டிருக்கிறார். ஆக்சுவலா பூணல் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் போடணுங்கிறது கிடையாது. பூணல் எல்லாருக்குமே உண்டு. இப்ப இப்ப விட்டு போச்சு அந்த பழக்கம். இப்ப அவன் பார்ப்பனர்களும் போடுறது இல்லை, பெரும்பாலும் போடுறதே கிடையாது. போட்டா எடுத்து இதுல மாட்டி வச்சுட்டு போயிடுறான், ஆணியில. ஸோ பட் பூணல்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளதுதான். அதுக்கப்புறம் சாரு நூப்புரகா, காலில் போட்டுக்கக்கூடிய அந்த வளையம், நூப்புரம்னு பேர் அதுக்கு. ஸோ இதெல்லாம் பகவானுடைய ஸ்பெஷல் அடையாளங்கள். அதாவது இந்த இது கிரீடம் எல்லாரும் வச்சுக்குவாங்க, நூப்புரம் எல்லாரும் போட்டுக்குவாங்க, காது குண்டலங்கள் எல்லாரும் போட்டுக்குவாங்க. ஒரு காலத்துல ஆண்களும் காது குத்தி குண்டலம் போட்டவங்க தான். இப்பயுமே சில பேர் காதுல கடுக்கன் போடக்கூடியவங்க இருக்கிறாங்க. வெஸ்ட்ல நிறைய போடுறாங்க, நான் பாக்குறேன். குண்டலங்கள் வந்து எல்லாருமே போடுவாங்க அந்த காலத்துல, பெண் கிடையாது. அதே போல சிக்கை வைக்கிறதுன்றது எல்லாரும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கை, பூணல், காது குத்தி குண்டலம் போடுறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ இதுக்கோ கிடையாது பழக்கங்கள். அப்புறம் மாறி போச்சு, அவ்வளவு. சரி, அடுத்தது 3வது ஸ்லோகம். மது விரத விகுஷ்டயா ஸ்வயா விராஜித ஸ்ரீவனமாலயா ஹரி பிரஜாபதிர்வேஷ்மதம ஸ்வரோச்சிஷா விநாசயன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபா. 3வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா குரு. ப்ளீஸ், யாரும் படிக்கலாம். விஜய். ஒரு அசாதாரணமான அழகிய மலர் மாலை அவரது மார்பை அலங்கரித்தது. மேலும் அம்மலர்கள் மிக மிக நறுமணம் உடையவையாக இருந்ததால் பெரிய தேனீக்களின் கூட்டம் ஒன்று அவற்றின் இயல்பான தீங்கார ஓசைகளை எழுப்பியவாறு தேனுக்காக அம்மலர்களை சூழ்ந்து கொண்டன. கழுத்தில் கௌஸ்துபமணியை அணிந்தவாறு பகவான் தோன்றிய போது அவரது பிரகாசமானது பிரஜாபதியான கஷ்யபரின் இல்லத்திலிருந்த இருளை போக்கியது. ஹரே கிருஷ்ணா. ஜெய். இப்போ அடுத்து பகவானுடைய வர்ணனை தொடர்கிறது. அவர் எப்படி இருப்பாருன்னு. மாலைகள் போட்டிருக்கிறார் பகவான். அதனால வனமாலி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது காட்டுல இருக்கக்கூடிய வித்தியாசமான மலர்களை எடுத்து மாலையை வச்சு அந்த மாலையை போட்டிருப்பார். அதை தவிர துளசி மாலையும் போட்டு கொண்டிருப்பார். துளசிக்கு தமிழ்ல துழாய்னு பேர், திருத்துழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல துழாய்னு பேர். துழாய்னு தான் சங்க இலக்கியங்களும் சொல்லுது. அந்த துளசி மாலையை பகவான் போட்டிருப்பார். துளசி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே மாதிரி துளசி மாலையை தவிர இன்னொரு அடிஷ்னலா மலர்களாலான மாலையை வந்து அவர் போட்டிருப்பாரு. இதை தவிர நிறைய ஆபரணங்கள், பகவானுடைய ஆபரணங்கள்ங்கிறது வந்து நம்ம வந்து கணக்கே பண்ண முடியாது. அதான் போன ஸ்லோகத்துல பார்த்தோம், காதுல குண்டலம், இதெல்லாம் அந்த ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாரு. அந்த ஆபரணங்கள்லாம் பார்க்கறதுக்கு பொண்ணு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொண்ணு, வைரம், வைடூரியம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த உலகத்தை சேர்ந்த மெட்டல் கிடையாது. இந்த உலகத்துல உள்ள கோல்டு, இந்த உலகத்துல உள்ள வைரம்லாம் பூமியை தோண்டி எடுத்து, இந்த பூமி படைக்கப்பட்ட ஒரு காலத்துல இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கு. நம்ம பூமியை தோண்டி அதுல அது அந்த எடுத்து அதை வந்து பிரிச்சு பாலிஷ்லாம் போட்டு அதான் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தாதுல இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறது, பிரிச்சு எடுக்கிறது, எடுத்து அதை வைக்கிறாங்க. கோல்டு மைன் இருக்குது, டைமண்ட் மைன் இருக்குது. அதை எடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. டைமண்டுங்கிறது வந்து பிளட்டி டைமண்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தது. பிளட் டைமண்ட்ஸோ பிளட்டி டைமண்ட்ஸோ பிளட் டைமண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கே. ஆப்பிரிக்கால வந்து இந்த வைர சுரங்கங்கள்ல இருந்து வைரம் எடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் அங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க, எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அந்த மேனேஜரு, அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கொடூரமான அது இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதே விஷயம்தான் தங்க சுரங்கங்கள்ல நடந்த பிரச்சனைகளும். சமீபத்துல ஒரு படம் வந்தது அதெல்லாம் வச்சு, தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஃபேமஸ். சூப்பர் பிரபு, கரெக்ட். ஸோ கேஜிஎஃப் அது 2 பார்ட்டுன்னு நினைக்கிறேன். 1 part 2 part 2 நினைக்கிறேன், நாங்கள் ஞாபகம் இல்லை. அதுல வந்து அந்த தங்க சுரங்கங்கள்ல அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் கூட கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் சினிமா இது மாதிரி ரொம்ப சண்டை கண்டான்னு வச்சு காமிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப ப்ரூட்டலா காமிச்சிருப்பாங்க.
ஸோ எதுக்காக சொல்றேன், அந்த இதெல்லாம் பண்ணி அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் வருது. பட் பகவானுடைய உடம்புல இருக்கக்கூடிய வைரம், வைடூரியம், தங்கங்கள் அப்படிலாம் பார்க்கறதுக்கு நம்ம ஊர் தங்கம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது இந்த உலகத்தை சேர்ந்தவே கிடையாது. பூமியிலேருந்து தோண்டி எடுக்கப்பட்டது இல்லை. இந்த உலகம்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் போட்டுட்டு இருக்கார். ஸோ அந்த நித்தியமான ஆபரணங்கள், நித்தியமான ஆயுதங்கள், நித்தியமான ஆடை. ஏன்னா நம்ம போட்டுக்கிற ஆடையெல்லாம் செஞ்சு வந்தது. காட்டனோ இல்லை பாலியஸ்டரோ அதை பூமியில விளைவித்து, சில்கோ அதை விளைவிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு நெஞ்சு நமக்கு யாரோ கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கடை மூலமா வாங்கி போட்டுட்டு இருக்கிறோம். பகவானுடைய ஆடைகள்லாம் அப்படிப்பட்டது கிடையாது. ஏன்னா இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே பகவானுடைய உருவம் இருந்தது. உலகம் அழிஞ்ச பிறகு பகவானுடைய உருவம் இருக்கும். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படைப்பு அழிப்பெல்லாம் நடந்திருக்கு. ஆனா பகவான் உருவம் மாறுறதே கிடையாது. சச்சிதானந்த ரூபம். எப்படி அவர் உருவம் சச்சிதானந்தமோ அதே போல அவருடைய ஆடை, அவருடைய ஆபரணங்கள், அவருடைய ஆயுதங்கள் எல்லாமே சச்சிதானந்தம். பகவான் உடம்புல இருக்கக்கூடிய தலைமுடி கூட சச்சிதானந்தம். மெட்டீரியலே கிடையாது எதுவும். எல்லாம் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமயமானவை. அப்போ அவர் போட்டிருக்கிற மாலையும் சச்சிதானந்தம். பகவான் போட்டிருக்கிற மாலைக்கும் பகவானுக்கு வித்தியாசம் இல்லை. பகவானுடைய ஆபரணங்களுக்கும் பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய ஆடைக்கும் பகவானுக்கு வித்தியாசம் கிடையாது. எல்லாமே அவருடைய ரூபத்தோட சேர்ந்து அப்படியே இருக்கிறது. பார்ட் அண்ட் பார்சலா இருக்கிறது. அப்படியே பிரிக்கவே முடியாது. அதெல்லாம் தேவைப்படும் போது வெளியில காமிப்பார், தேவைப்படும் போது மறைத்துக் கொள்வார். அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்துல உள்ள மாதிரி கிடையாது. இதே போல இந்த உலகத்துல நம்ம போடுற மாலையெல்லாம் பூ செடி வைக்கிறோம், பூ பூக்குது, அதை வாங்கி மாலையை கட்டுறோம், போட்டுக்கிறோம். அதனாலதான் பூ வாடி போயிடுது. இன்னொன்று, பகவான் உடம்புல இருக்கிற பூ வாடவே வாடாது மாலை. ஏன்னா அது இந்த உலகத்துடைய மாலை கிடையாது. உலகத்தின் உள்ள மாலை போல நமக்கு தோற்றத்துக்கு தெரியும். பட் அப்ராக்கிருத்தம், ரொம்ப உயர்ந்தது, ஆன்மீகமயமானது, அழிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு. அதே போலதான் துளசி. இங்க இப்ப அதனாலதான் நம்ம போடுற மாலை பாத்தீங்கன்னா நமக்கு சில பூவே கிடைக்காது. மார்கழி மாசம் மல்லிகைப்பூ கிடைக்காது. நம்ம வேற பூக்கள் தான் வாங்கி வைக்கணும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. பகவானுடைய மாலை ஸ்பிரிச்சுவல் அண்ட் இந்த உலகத்தோட ஃப்ளவர் கிடையாது அது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. வேஷ்ம தமஹா ஸ்வரோச்சிசா. அப்போ கண்டா நிவிஷ்ட கௌஸ்துபஹா, தன்னுடைய ஒரு அற்புதமான ஜுவல்ஸ் போட்டிருக்காரு. அதாவது இதை தவிர செயின் மாதிரி, நெக்லஸ் மாதிரிலாம் போட்டிருக்காரு. அந்த நெக்லஸ் உடைய நடுவுல கௌஸ்துப மணின்னு ஒண்ணு இருக்கும். நடுவுல அந்த மணி ரொம்ப விசேஷமானது. அந்த கௌஸ்துப மணிக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இங்கேருந்து பக்தி, பகவான்கிட்ட பக்தி செய்து ஆன்மீக உலகத்துக்கு போறவங்க அவங்களுடைய விருப்பப்படி பகவானை அனுபவிக்கலாம். 4 கை கொண்ட விஷ்ணுமூர்த்தி மேல அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த உலகங்கள்ல அந்த ரூபத்துல பகவான் அனுபவிக்கலாம். கிருஷ்ணரை பிடிச்சிருந்ததுன்னா கிருஷ்ணராக அனுபவிக்கலாம். ராமரை பிடிச்சிருந்தா ராமராக அனுபவிக்கலாம். நரசிம்ம பகவானை பிடிச்சிருந்ததுன்னா நரசிம்மராக அனுபவிக்கலாம். அவரை ஆன்மீக உலகத்துல எல்லா ரூபங்கள்லையும் பகவானை நம்ம அனுபவிக்கலாம். அப்படி 4 கை உள்ள விஷ்ணுமூர்த்தி அனுபவம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அவருக்கு பகவானை போலவே 4 கை கிடைச்சிடும். தங்கு சக்கரங்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவரை போலவே ஆபரணங்கள்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இந்த கௌஸ்துபமணி மட்டும் இருக்காது. அது அவர் மட்டும் தான் போட்டுட்டு இருப்பார். இந்த கௌஸ்துபமணிங்கிறது ரொம்ப, நீங்க பெருமாள் கோயில்ல பார்க்கலாம், அலங்காரம் பண்ணும்போது கூட செஸ்ட்ல அழகா மணி வச்சிருப்பாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, கௌஸ்துபமணி இந்த பகவானுடைய ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த குறிக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நம்ம மெசேஜ்லயும் அனுப்புறேன். அதனால என்னுடைய ஒரு வேண்டுகோள், அடுத்த வாரத்துலேருந்து மக்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்களாலும் நீங்க ஜாயின் பண்ண சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. இதை தனியா டிஸ்கஸ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸ்லோகத்தோட ஸ்லோகமா சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது தனியா நம்ம பாக்குறதுனால யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கலாம் புதுசா நீங்க வந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ கௌஸ்துபா, அந்த கௌஸ்துபா மணியை பகவான் மார்பிள அந்த நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பார். நெக்லஸோடைய எண்டில் அந்த கௌஸ்துப மணி இருக்கும். ஸோ அந்த நெக்லஸ் முழுக்க அந்த பல விதமான வைடூரியங்கள் இதெல்லாம் பதிச்சதாக இருக்கு. இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது எதுவுமே. ஸோ அந்த கௌஸ்துப மணி அவர் மட்டும் தான் போட்டிருப்பார். அது கௌஸ்துப மணி எதை குறிக்குதுன்னா ஜீவாத்மாவை குறிக்கும், நம்மளை குறிக்கும். நம்மளை இதயத்திலே வச்சிருக்கிறார் பகவான். நமக்கு இதயத்துல இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல யாராவது நமக்கு இதயத்துல இடம் கொடுக்குறேன்னா அது பெரிய பிரச்சனை.
இதயத்துல யார் இடம் கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லுவா உங்களுக்கு இதயத்துல இடம் தர்றேன் அப்படின்னு யார் சொல்லுவா? நம்மள விடுங்க, பொதுவா யார் சொல்லுவா? அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க பிரபு. கரெக்ட். இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. என்ன சீட்டு கேட்டு எல்லாம் போவாங்க. கொஞ்சம் பேருக்கு சீட்டை கொடுத்துட்டு சீட்டு கொடுக்காதவங்களுக்கு என் இதயத்துல இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அதை வச்சுட்டு என்னங்க பண்றது? அந்த இதயத்துல இடத்த வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ சீட்டு கொடுத்தா பதவிக்கு 4 காசு சம்பாதிப்பாங்க. அவன்கிட்ட போய் இதயத்துல இடம் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி கிடையாது. பகவான் நிஜமாவே இதயத்துல நமக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. கௌஸ்துபமணி இதயத்தை குறிக்கும், அந்த ஜீவாத்மாவை குறிக்கும். அப்போ அந்த கௌஸ்துபமணி பகவானோட இதயத்துல இருக்கு. அது மூலமா என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாயார் எப்படி நெருக்கமானவரோ அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எனக்கு நெருக்கம் அப்படிங்கிற. யாருமே எனக்கு 2ஆம் பட்சம் கிடையாது, எல்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள். அப்போ அதே போல பகவான் தான் எல்லா ஜீவாத்மாக்களையும் உண்மையிலேயே அன்பு செலுத்த முடியும், லவ் பண்ண முடியும். இப்ப நம்ம எல்லாரையும் எப்படி எல்லார்ட்டையும் அன்பா இருக்க முடியும்னா, நம்ம பகவான்கிட்ட அன்பா இருந்து அது மூலமா எல்லார்ட்டையும் அன்பா இருந்தா அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அந்த அன்பு முழுமையானதாக இருக்காது. இப்போ டைரக்டா ஒருத்தட்ட அன்பு செய்யலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் அது முழுமையானதாக இருக்காது. பகவான் மூலமா வந்தாதான் அது பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அந்த பகவான் ஒருத்தர் தான் எல்லாரையும் உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஏன்னா இதயத்திலே இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அசாதாரணமான விஷயங்கள். ஸோ பகவானுடைய ரூபம் உருவம் உண்டு. ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதத்திலேயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதத்திலேயோ கடவுளுக்கு உருவம் கிடையாது. இன்னும் கேட்டா உருவ வழிபாடு கூடாது, அது மிகப்பெரிய அபராதம். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க உருவத்தை வழிபடக்கூடாது, உருவத்தை வழிபடக்கூடியவங்களே நீங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அட்டாக் பண்ணணும், உடைச்சு தள்ளணும் எல்லாத்தையும். அதனால உருவ வழிபாடே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுளுக்கு சக்தி உண்டு, பெயர்கள் உண்டு, அவருக்கு குணங்கள் உண்டு. ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. சகுண நிராகார. சகுணம்னா எல்லா குணமும் உள்ளவர் தான், அது 2 மதங்களும் ஒத்துக்குது. ஆனா நிராகாரம், ஆகாரம்னா ஃபார்ம், நிராகாரம்னா ஃபார்ம் இல்லாதவர், உருவமே இல்லாதவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த உருவத்தை நீங்கள் கற்பனை செய்தால் அது மிகப்பெரிய அபராதம். கடவுள் உங்களை தண்டிச்சு விடுவார், நரகத்துல போட்டு விட்டுருவார். அதனால நீங்க உருவ வழிபாடு கூடாது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் ரொம்ப தெளிவா பகவானுடைய ரூபம், பகவானுடைய நிறம், ஆடை, ஆபரணம் எல்லாம் அக்கா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாமே கிளியரா நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம பழந்தமிழர்களும் இதை எடுத்து நமக்கு அப்படியே தான் இது சாஸ்திரத்தை உள்ளதை அப்படியே பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இது உருவம் உள்ள ஒரு நம்ம சனாதன தர்மம் உருவ வழிபாட ஒத்துக்கிறது. அதுல சிவபெருமானுக்கு ஒரு ரூபம், புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்னு சொல்ற பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருக்கு ரூபம், முருகப்பெருமானுக்கு ரூபம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் விஷ்ணு, அவருடைய அந்த ரூபங்கள். அதுதான் நம்ம இந்த 3 ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த முதல் சாப்டர்ல உள்ள ஸ்லோகத்திலையும் நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இது ஓரளவுக்கு எல்லாமே இந்த 4 ஸ்லோகத்துல கவர் பண்ணிட்டாங்க. ரூபம், ஆயுதம், குணம், ஆபரணங்கள் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அவரோட மாலை, ஆடை எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ இதுல ஒவ்வொன்றா டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த வாரத்துல அடுத்த கிளாஸ்ல பகவானுடைய உருவம், அவருடைய கை கால்களுடைய பெருமை என்ன, அதை எப்படி தியானம் பண்றது. 2 இடங்கள்ல பாகவத்துல தியானம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. பாகவத்துல 2 இடங்கள் நம்ம எடுத்துப்போம். ஒண்ணு 2வது ஸ்கந்தத்துல 2nd கேண்டோல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சைத்துக்கு சொல்றாரு பகவானை எப்படி தியானம் பண்ணணும்னு. ரொம்ப முக்கியம் 3வது கேண்டோல கபில தேவர் தேவகுதிக்கு சொல்றார் பகவான் எப்படி தியானம் பண்ணணும். அதுல எல்லாமே வந்துடும், ரூபம், ஆவரணம் எல்லாம் வந்துடும் அதுல. ஸோ அதை 2 தான் நம்ம அந்த 2 செக்ஷனையும் நம்ம முக்கியமா எடுத்துக்க போறோம். இதை தவிர பகவானே உத்தவ கீதையிலையும் சொல்லியிருக்காரு உத்தவர்கிட்ட என்னை எப்படி தியானம் பண்ணணும்னு. அங்க பல இடங்கள்ல வர்ணனை வருது, பட் இந்த 2 வர்ணனைகள் போதும், அதில் எல்லாமே கவர் பண்ணிடலாம். பாக்கியெல்லாம் இதனுடைய ரெப்படேஷன் தான். இதை நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போறோம், அது முக்கியம் இல்லையா? தெரிஞ்சு எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்பதான் பகவான் மேல நமக்கு தியானம், அவருடைய ஞாபகம் வரும், அவரோட ரிமெம்பரன்ஸ் நமக்கு அப்பதான். இல்லைன்னா பகவானை ரிமெம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நமக்கு கோயில்ல பகவான் அர்ச்சா விக்கிரகமா இருக்கிறாரு, அதனாலதான் நமக்கு அவரை
அவரை தரிசனம் பண்ணி பண்ணி மனசுல கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகுது அவருடைய உருவம். இப்ப கோயில்களே இல்ல, உருவமே இல்ல, வெறும் நீங்க டிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கோங்க அப்படின்னா கூட கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டும் தேவை. இந்த வர்ணனைகள், சாஸ்திரங்களை வர்ணனைகள் வச்சுக்கணும், பகவானுடைய ரூபமும் நமக்கு வேணும். அந்த சாஸ்திரங்கள் படி செஞ்சதுதான் அந்த அர்ச்சை ரூபங்கள். சாஸ்திரம் சொல்லும் நரசிம்மர் இப்படி இருப்பாருன்னு, அப்படியே செஞ்சிருப்பாங்க. வராக பெருமான் இப்படி இருப்பாருன்னா அது செய்வாங்க. அந்த சாஸ்திரங்கள் படி செஞ்சதுதான் அர்ச்சா ரூபங்கள். அந்த ரூபங்களை நம்ம தியானம் பண்ணி நமக்கு வந்து அப்பதான் மைண்ட் பியூரிஃபை ஆகும். பகவான் பேர்ல பக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷனும் தெரியணும், வர்ணனையும் தெரியணும், பகவானுடைய ரூபமும் நமக்கு தரிசனமும் பண்ணணும். இதை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பகவான் பேர்ல ரொம்ப பற்று ரொம்ப அதிகமாகும். பக்திக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்ராக்ஷன் இது. சரி, இப்போ வந்து நம்ம குரூப்ல வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தேன். அந்த பாட்டை வந்து நீங்க படிக்கலாம் யாராச்சும். பகவானுடைய இதுவரை இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்தினுடைய ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் அதுல ரிப்பீட் ஆயிருக்கும். இப்பயே நான் சொல்லிடுறேன். நான் அப்பப்போ தமிழ் பாடல்களை வச்சு சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஹெவியா இருந்தா நீங்க எங்கிட்ட டைரக்டா சொல்லிடலாம், இல்ல பத்மவாணி பிரபுட்ட சொல்லிடலாம். அதை நான் தமிழை குறைச்சிக்கிட்டு வெறும் சான்ஸ்கிரிட் மட்டும் ஸ்லோகங்களை வச்சு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். உங்களுடைய இதுதான் என்னுடைய, உங்க சாய்ஸ் தான் எல்லாமே. ஓகே, இது எப்படி போகுதுன்னு பாருங்க, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த குரூப்ல நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அதை யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அதெல்லாம் பிரபு முயற்சி பண்றேன் பிரபு. எரிமலர் சினைய கண்ணே பூவை விரிமலர் புரையும் மேனியை, மேனி திரிமங்கள் அமர்ந்த மார்பினை, மார்பில் திரிமணி பிறங்கும் பூனினை, மால்வரை எரி திரிந்தன்ன பொன் புனை உடுக்கையை, சேவலம் கொடியோய் நின் வளவையன் நிறுத்தும் மேவலுள் பணிந்தமை கூறும் நாவல் அந்தனர் அருமறை பொருளே. ஹரே கிருஷ்ணா. ஜெய், பியூட்டிஃபுல். இல்ல டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பரிபாடல். பரிபாடல்ங்கிறது வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை 10 பாட்டுன்னு 2 பிரிவு இருக்கு. இதை நான் பலமுறை சொல்லியிருப்பேன், ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். 8 தொகை அப்படின்னா 8 புஸ்தகங்கள், 10 பாட்டுன்னா 10 நூல்கள் இருக்கு. மொத்தம் 18 நூல்கள் நமக்கு சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இதுக்கெல்லாம் பேரு 11 மேல் கணக்கு அப்படின்னு. மேல் கணக்குன்னா ரொம்ப பழமையானதுன்னு அர்த்தம். அப்புறம் 11 கீழ்கணக்குன்னு இன்னொரு 18 நூல்கள் இருக்கு. அதெல்லாம் சங்க காலத்துக்கு அப்புறம் வந்தது. சங்க காலங்கிறது கிட்டத்தட்ட 3000 வருஷம் 4000 வருஷம். அப்போ அந்த சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை, 8 தொகையில பரிபாடல்னு ஒண்ணு. அந்த 8 தொகைகள்ல ஒரு தொகை வந்து பரிபாடல்னு பேரு. அந்த பரிபாடல் வந்து ரொம்ப குறிப்பாக திருமால் பகவான் விஷ்ணுவை பத்தி சொல்லுது, முருகப்பெருமானை பத்தி பாடல்கள் இருக்கு, மதுரையும் வைகை நதியை பத்தியும் பாடல்கள் இருக்கு. ஆமா, வைகைக்கு முன்னாடி கிருத்தமாலான்னு, வைகைக்கு முன்னாடி இல்ல, வைகையோட சேர்ந்து கிருத்தமாலான்னு ஒரு நதி இருந்தது. அந்த நதியவே காணும். அந்த நதியில தான், நதியுடைய கரையில தான் அந்த நதியில தான் பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணாரு, கிருத்தமாலா அப்படிங்கிற இதுல. இப்ப அந்த நதியவே காணும், வைகை மட்டும்தான் இருக்கு. என்ன, அந்த மதுரையை சேர்ந்தவர் கிணத்த காணும்னாரு, அந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி நதியவே காண அடிச்சாச்சு. ஸோ அப்போ அந்த மதுரை வைகை நதியோட பெருமையெல்லாம் அந்த பரிபாடல்கள்ல பாடல்கள் பாடியிருக்கு. 70 பாடல்கள் அந்த காலத்துல பாடியிருக்காங்க. அதுல ரொம்ப கம்மியான பாட்டு தான் இப்ப கிடைச்சிருக்கு. பெருமாளை பத்தி 8 பாடல்கள் ஒரிஜினலா இருந்தது, அதுல 7 கிடைச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம்தான். அதுல ஒரு பாட்டு தான் இது. அதனால சங்க இலக்கியத்தை சேர்ந்த 8 தொகை, 8 தொகையில ஒரு நூலான பரிபாடல். அந்த பரிபாடல்ல வரக்கூடிய பாட்டு இது. எரிமலர் சினை இணைய கண்ணை. எரிமலர் அதாவது நெருப்பு மாதிரி செவந்திருக்கக்கூடிய செந்தாமரை, சிவப்பு தாமரை, அதே போல கண்களை உடையவனே. பாகவத்துல இப்ப நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, தாமரை போன்ற கண்கள் பகவானுக்குன்னு. சோ உருவத்தை பத்தி, இங்க கண்ணை பத்தி இங்க வந்துருச்சு. அடுத்தது பூவை விரிமலர் புரையும் மேனியை. பூவை விரிமலர் அப்படின்னா விரிமலர், பூனா காயாம்பூ, அதையும் நம்ம பார்க்க போறோம். காயாம்பூ வர்ணத்திலையும் பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்க போறோம். அதே போல புரையும் மேனியை, அப்படிப்பட்ட அழகான திருமேனியை, உருவத்தை உடையவரே. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு, கடவுளுக்கு உருவம் உண்டு
அப்படின்னு தான் தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாகவதம் சொல்றது இருக்கட்டும், வேதம் சொல்றது இருக்கட்டும், பழந்தமிழர்கள் அப்படியே வேத கொள்கைகளை தான் வச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மேனியை. அடுத்தது மேனி திரு எமர்ந்து அமர்ந்த மார்பினை. திரு எமர்ந்து, அதாவது திருவுனா லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் ரொம்ப ஆசையாக எமர்ந்து அமர்ந்த மார்பினை, விலகவே மாட்டேன்னு உட்காந்துருக்காங்களாம். ரொம்ப ஆசையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மார்பை உடையவரே. அதுவும் இப்ப பார்த்துட்டோம், பகவானுடைய மார்புல தாயார் இருக்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மருவும் இருக்கு, அதுவும் நம்ம பாட்டெல்லாம் பார்க்க போறோம். திரு மரு மார்பன்னு பாட்டு வரப்போகுது. அடுத்து அது வந்துருச்சு. அடுத்தது மார்பில் தெரிமணி பிறங்கும் பூணினை. பூன்னா நகைகள், ஆபரணங்கள். அப்போ மார்புல நிறைய ஆபரணங்கள், நெக்லஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காரு. அது எப்படிப்பட்டதுன்னா தெரிமணி. தெரிமணினா கௌஸ்துபமணி, பளிச்சுன்னு தெரியும். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது ஒளி விட்டுதுன்னு சொன்னா எல்லா இருட்டும் போயிடும். அதே தான் பாகவத்துல இப்ப பார்த்தோம். அவருடைய கௌஸ்துபமணியிலேருந்து வந்த வெளிச்சம் எல்லா இருட்டையும் போக்கிடும். அந்த இடத்துல மற்ற கோல்டு கீல்டு இருந்தா கூட எல்லாத்தையும் மங்கடிச்சுவிடும். அவ்வளோ பவர்ஃபுல் மணி அந்த கௌஸ்துபம். ஸோ தெரிமணி, கௌஸ்துபமணியோட கூடிய பிறங்கும் பூணினை மார்பில் கொண்டவரே. பூணினை, பூன்னா நெக்லஸ், ஆபரணங்கள். அடுத்தது மால் வரை எரி திரிந்தன்ன பொன் புனை உடுக்கை. பொன்னா எல்லோ, பொண்ணு வந்து எல்லோ கலர்ல தானே இருக்கும், கோல்டு. அப்போ உடுக்கைனா ஆடை. உடுக்கைனா ஆடைங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு, தெரியுமா? பாட்டு இப்படி வேணும் வச்சுக்கலாம். உடுக்கை, உடுக்கைனா சிவபெருமான் கையில வச்சு அடிக்கிற உடுக்கை இல்லை, அது வேற அர்த்தம். இங்க உடுக்கைனா ஆடைங்கிற இதுல நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, தமிழ் பிரேஸ் ஒண்ணு இருக்கு. சரி, ஒரு க்ளூவும் கொடுத்துட்றேன். சொல்லுங்க பிரபு, நான் க்ளூவை நிறுத்திட்டேன், சொல்லுங்க. உடுக்கை இழந்தான் கை போல ஏதோ ஒன்று வரும். ஜாய், கலக்கிட்டீங்க பிரபு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கேன் களைவதாம் நட்புன்னாரு வள்ளுவர் பெருந்தகை, இல்லையா? உடுக்கை அப்படின்னா வேஷ்டி. டக்குன்னு ஒருத்தரோட வேட்டி கழண்டு போச்சு அப்படின்னா கை ஆட்டோமேட்டிக்கா போய் பிடிக்கும், அவனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு. அப்படி போல ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறோம் தான் நட்புன்னு வள்ளுவர் பெருந்தகை என்ன பண்ணாரு? உடுக்கைன்னு அந்த ஆடையை தான் எக்ஸாம்பிள் எடுத்தாரு. இங்க உடுக்கைன்றது பழந்தமிழ், அதனாலதான் வள்ளுவர்லும் சங்கத்தமிழ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்ப பொன் புனை உடுக்கையை, கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய பகவானுடைய வஸ்திரம் இடுப்புல கட்டியிருப்பாரு. ஸோ அவரே கருநீல வண்ணம், அவர் பலவிதமான மாலைகள் போட்டிருப்பாரு, பலவிதமான ஆபரணங்கள் போட்டிருக்காரு, எல்லாம் தகதகன்னு இருக்கும். கீழே அந்த கருநீல வண்ணத்துக்கு கீழே அந்த பொன் மாதிரி ஜொலிக்கக்கூடிய எல்லோ உடை, கையில வெள்ளை விளையர்னு சங்கு, அப்புறம் சக்கரம், இதெல்லாம் இது பண்ணா ஒரு கலர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பகவானோடது. கலர்கள்லாம் சேர்ந்து புரட்சி பண்ற மாதிரி ஒரு அவருடைய உருவம். ஸோ அப்ப மால் வரை எரி திரிந்தன்ன பொன் புனை உடுக்கையே, அந்த உடைக்கு, அதாவது எல்லோ உடை போட்டிருக்காரு. அது எப்படி இருக்கான்? மால் வரை எரி திரிந்து அண்ண, அதாவது மால் அப்படின்னா கருப்பு, கருப்பு மலை. அந்த கருப்பு மலையை சுத்தி நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. மலை பெருசா இருக்கு, கருப்பா இருக்கு, கீழே அதை சுத்தி நெருப்பு எரியுது, நெருப்பு மஞ்சள் கலர்ல இருக்கு. அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது உங்களுடைய கருநீல உருவமும். ஏன்னா கலரும் இங்க சொல்லிட்டாங்க, அதாவது காயாம்பூவை சொல்லியாச்சு, அத கருப்புன்னு மால் கருநீல உருவத்தை சொல்லியாச்சு. அந்த உருவத்தை மால் வரை எரி திரிந்து அண்ண பொன் புனை உடுக்கையை அப்படின்னா, ஒரு கருப்பு மலையை சுத்தி நெருப்பு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அதே போல உங்களை சுத்தி கருநீல உருவம் உள்ள உங்களை சுத்தி ஒரு பீத வாசம். இப்ப அதுவும் நம்ம ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்படிப்பட்ட பொன் ஆடையே போட்டிருப்பவரே, போட்டு இருக்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது சேவல் அம் கொடியோய். ஆக்சுவலா சேவல்னா முருகப்பெருமான் தான் வச்சிருப்பாருன்னு சொல்லுவோம். ஆனா இங்க சேவல்னா ஆண் கருடனுக்கு சேவல்னு பேரு, ஆண் கருடன். அந்த சேவலை கொடியாக உடையவரே, சேவலம் கொடியோய் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, கருடன் மேல உட்காந்துருப்பாரு, கருடனை வாகனமா வச்சிருப்பாரு, சேவல்னு பேரு. புல்னு பேரு, புல் ஊருது அப்படிம்பாங்க பகவான. அதே போல கருடனை கொடியிலையும் வச்சிருப்பார். பகவானுக்கு கொடி உண்டு, அம்பர்லா உண்டு, கொடை உண்டு. ஸோ கொடியில வந்து கருடன் இருப்பார். பகவானுடைய கிருஷ்ணருடைய விஷ்ணுடைய கொடியில கருடன் இருப்பாரு.
பலராமருடைய கொடியில பனைமரம் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துல ஒவ்வாலா நாடாருக்கே சவாலான்னு. அது எல்லாரும் எடுத்து போட ஆரம்பிச்சு விட்டாங்க. அது ஏன்னு தெரியல அப்படி சொல்ற பழமொழி சொல்றாங்கன்னு. பட் பலராமருடைய கொடி வந்து பனை கொடி. ஸோ அவருடைய கொடி அதுவும் நம்ம இலக்கியத்திலையும் வருது, பாகவத்திலையும் வருது. ஸோ சேவலம் கொடியோய். அப்ப இந்த ஒரு பாட்டுல என்ன சொல்லிட்டாங்க, பகவானுடைய உருவம், பகவானுடைய ஆபரணங்கள், மார்புல உட்கார்ந்துருக்கிற தாயார், அவருடைய கௌஸ்துபமணி, அவருடைய ஆடை, அவருடைய வாகனமான கருடன், அவரோட கொடியா இருக்கிற கருடன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, நின் வலவையின் நிறுத்தும் மேவலுள் பணிந்தமை கூறும். நின் வலவையில் நிறுத்தும், அதாவது உன்னுடைய வலப்பக்கம், வலப்பக்கம்னா வலது இடதுன்னு கிடையாது, நீ சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க பேர்ல உன்னுடைய கருணையானது விழும். நின் வலவையின் நிறுத்தும் மேவல், மேவலுன்னா உங்களுடைய மேன்மையான பார்வை, அவங்க கடாட்சம் அவங்க பேர்ல விழுவும். அவங்கெல்லாம் உங்களை பணிந்து உங்களை பாடுகிறார்கள், பல விதமான பாடல்களை சொல்லி உங்களெல்லாம் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க, உங்களை பத்தி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயங்கள்லாம்னா, நாவல் அந்தணர் அருமறை பொருளே. நாவல், நான் வன்மை உடையவர்கள். நான் வன்மை உடையவர்கள்னா சிறந்த பேச்சு திறமை. பேச்சு திறமைன்னா சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா பேசுற மாதிரி பேசுவான், ஆனா மனசு முழுக்க அயோக்கியத்தனம், ஊரை ஏமாத்தணுன்னே பேசுவான். அதுதான் நான் அடிக்கடி திட்டுறது, வாயை வாடகை கொடுறவன். நல்ல பேச்சு திறமை இருக்கும், அதை வந்து உண்மையை பேச மாட்டான், சாஸ்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவான். சனாதன தர்மத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சனாதன தர்மம் சொல்லுகிற கடவுள்களை தமிழர்கள் சொல்லவே இல்லை. அதனால நமக்கு வந்து தமிழனுக்கு வந்து எல்லாம் இருக்காமா, விவசாயம் தெரியுமா, கட்டிடக்கலை தெரியுமா. ஏண்டா இவ்வளவு தெரிஞ்சவனுக்கு கடவுள் கொள்கையே கிடையாதா? அவன் வச்சிருக்க மாட்டானா? அந்த கொள்கை என்ன கொள்கைன்னா வேதம் தான் நம்ம கொள்கை. அததான் சொல்றாங்க இங்க, நாவல் அந்தணர் அருமறை பொருளே. அப்ப நான் வன்மை உடைய வேதம் படித்தவர்கள், வேதத்திலிருந்து அருமறை, அருமையான வேதத்திலிருந்து கூறக்கூடிய பொருளே நீங்க தான். அப்படின்னா என்ன அர்த்தம், வேதத்திலிருந்து தான் இது வரைக்கும் இந்த சொன்ன அடையாளங்கள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லுகிறது. ஸோ அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த பாகவத ஸ்லோகங்களும் இதுவும் எவ்வளவு பொருந்தி போகுதுன்னு பாருங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க, நாமம், ரூபம், கலர், அவருடைய ஆடை எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. இன்னும் சுதர்சன சக்கரத்துக்கு, சங்குக்கெல்லாம் தனியா பாட்டு இருக்கு, அதே போல ஸ்லோகங்களும் இருக்கின்றன. ஸோ அப்படியாக பகவான் இவ்வளவு நாம ரூபத்தோட நிறத்தோட இருந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார். எல்லாமே பகவானுடைய நாமம் எல்லாம் அனாதியானது, முடிவில்லாதது, ஆன்மீகமயமானது. இதை நம்ம நினைக்க 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 இந்த ஸ்லோகங்கள், இந்த பாடல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க என்ன ஆகும்னா, நம்ம பகவான் மேல தியானம் அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமா தியானம் அதிகமாகும். அப்ப கோயில்கள்ல போனாலும் அவர் பேர்ல நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும், அந்த ரூபத்தின் மேல அட்ராக்ஷன் வரும். அர்ச்சாவதாரத்துல பகவான் எப்படி இருக்காருங்கிறதையும் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதையும் நம்ம தமிழர்கள் ரொம்ப கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆரம்பம், இது முடிவல்ல ஆரம்பங்கிற மாதிரி இதுதான் ஆரம்பம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். அடுத்த வாரம் வந்து அவருடைய உருவம், அதை கான்சென்ட்ரேட், அடுத்த கிளாஸ்ல உருவத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அந்த உருவம் எப்படி இருக்கிறது, என்ன அந்த உருவத்தினுடைய சிறப்பு என்ன, பகவானுடைய கையுடைய சிறப்பு என்ன, பகவானுடைய அந்த பாதத்துக்கு மட்டும் ஒரு தனி கிளாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா திருவடியை பத்தி நிறைய தமிழ் பாட்டும் இருக்குது, சான்ஸ்கிரிட்லயும் பாகவத ஸ்லோகமும் இருக்கு, நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். உருவம் முடிஞ்சப்புறம் நிறம் முடிஞ்சப்புறம் ஆபரணங்கள், ஆபரணம் முடிஞ்சப்புறம் ஆடை மாலை ஒரு கிளாஸ் போதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் தனியா கூட வச்சுக்கலாம். அப்புறம் அவரோட ஆயுதங்கள், அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த நிறத்துக்கு நிறைய டைம் வேணும். ஏன்னா பகவான் நிறத்துக்கு பல ஊமைகள் கொடுத்துருக்கு. ஒரு தடவை பானு மகாராஜ் சொன்னார், முப்பேடுன்னு ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கும்போது, அந்த முப்பேடு கோயிலை வந்து இனாகரேட் பண்ணது பானு மகாராஜ் தான் நினைக்கிறேன். அப்புறம் பக்திவிகாஸ் மகாராஜும் நிறைய வந்திருக்காரு, கிளாஸ் எடுத்திருக்காரு. இப்போ பானு மகாராஜ் சொல்லும் பொழுது சொன்னாரு, சனாதன தர்மத்தில் மட்டும்தான் பகவானுடைய நாமம், ரூபம், குணம், கலர் இதை பத்தி பர்ஃபெக்டா இன்ஃபர்மேஷன் இருக்கு. மற்ற தர்மங்கள்ல அவருக்கு உருவமே கிடையாதுன்னு சொன்னதுனாலையும், உருவ வழிபாடு தவறு, அப்படி பண்றவங்க எல்லாம் அடிச்சு கைய கால உடைங்கன்னு சொன்னதுனாலையும் அதை பற்றின வர்ணனைகளே அங்க இல்லாம போச்சு. ஸோ உங்களுக்கு பகவானுடைய நாம ரூபம் தெரிஞ்சுக்கணும்னா சனாதன தர்மம் ஒண்ணுதான் வழி அப்படின்னாரு மகாராஜ். ரொம்ப அருமையா சொன்னாரு. நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து ரொம்ப
நிஜமாவே நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அதனால நம்ம சனாதன தர்ம இலக்கியங்கள் மட்டுமல்ல, நம்ம தமிழ் இலக்கியங்களும் அதே விஷயத்த சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கிடுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு. அதாவது இப்போ எல்லாருமே எல்லாரும் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். மனிதன் நாகரிகம் அடைஞ்ச பிறகுதான் அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு, அதனால அவங்களால ஏத்துக்க முடியல. நம்ம சொல்லும் போது இது வந்து ஆன்மீக லோகத்துல வந்து பகவான் எப்போதுமே இருக்காரு அப்படிங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியலையா? அந்த அளவுக்கு இந்த கலாச்சாரமும் இந்த நம்மளோட கல்வியும் அவங்களுக்கு பிரிச்சிருக்குன்னு சொல்லலாம். மைண்டை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு, நம்மள குழப்பி விட்டுருச்சு ரொம்ப. அதாவது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆபரணங்கள், உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆடைகள், உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே மக்கள் பொதுவாக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஞ்ஞானம் நிறைய முன்னேற்றம் பண்ணிடுச்சு, அதனால விஞ்ஞானம் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கணும். விஞ்ஞானம் முன்னேற்றம் பண்ணது உண்மை, அதை நம்ம மறுக்கல. ஆனா அதுக்காக அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதனால இது நீங்க சொல்றாப்புல கடவுளுக்கு உருவமே மனிதன் கற்பித்தது தான் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அதாவது நிறைய விஞ்ஞானிகள் தத்துவ பிலாசபி பேசக்கூடியவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க, மேன் கிரியேட்டட் காட் அப்படிங்கிறாங்க. காட் டிட் நாட் கிரியேட் மேன். கடவுள் மனிதனை படைக்கவில்லை, மனிதன் தான் கடவுளை படைத்திருக்கிறான்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை வரணும் நமக்கு. அந்த நம்பிக்கை வந்து ரெண்டு விதமா வரும். நம்ம முன்னாடியே வந்து பல ஜென்மங்கள்ல பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணி அப்படிலாம் இருந்து நமக்கு அந்த ஃபெய்த் நேச்சுரலா இருந்துச்சுன்னா வரும். இல்லாட்டாலும் கவலை இல்லை. பக்தர்களுடைய அசோசியேஷனும் ஹரிநாமம் சொன்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபெய்த் வந்துடும். சாஸ்திரங்கள்ல ஃபெய்த்துங்கிறது ஹரிநாமத்துடைய பவர்னாலையும் பக்தர்களுடைய கருணை, குரு மகாராஜுடைய கருணைனாலையும் வந்துடும். வந்துச்சுன்னா தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் வேணா நம்ம கொடுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விடுங்க, நம்மளாம் சாதாரண மக்கள். ஆனா ரிஷிகள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இப்ப முருக பக்தரா எடுத்தீங்கன்னா அருணகிரிநாதர், ஸோ இவங்கெல்லாம் வந்து அத சாஸ்திரத்தை எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஒண்ணுமே அவங்க வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு தெய்வீக அனுபவங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நார்மல் பீப்புள் இல்லைன்னு தெரியும் அவங்கள பார்த்தாலே நமக்கு. அப்ப அவங்க சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு தானே பாடியிருக்காங்க. அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா திருப்புகழ் முழுக்க, நான் வந்து தஞ்சாவூர் போயிருந்தேன் மே மாசம். தஞ்சாவூர் போயிட்டு, தஞ்சாவூர் பக்கத்துல திருவையாறுன்னு ஒரு ஊர் இருக்கு. திருவையாறுல சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ், பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில். அது ஐயாரப்பன்னு தமிழ்ல. இந்த ஐயாரப்பன் கோயில் பின்னாடி முருகன் சன்னதி. அந்த முருகன் சன்னதியில முருகப்பெருமான் வந்து எப்போதும் வேல் வச்சிருப்பாரு. அவர் இங்க இது வச்சிட்டு இருக்காரு, வில்லம்பு வச்சுட்டு இருக்காரு. ரொம்ப ரேர் முருகப்பெருமான், அது ஸ்பெஷல் முருகன், வில்லம்பு வச்சிருக்காரு. அந்த முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு. பாடும்பொழுது ராமரை உவமையா சொல்லி பாடுறாரு. ராமரோட மருமகன் நீங்க அப்படின்னு. ஏன்னா ராமர் வில்லு வச்சிருந்தார். வில்லு வச்சு ராவணனை வீழ்த்தியதே போல இங்க நீங்க வில்லு வச்சிட்டு இருக்க ராமனின் மருமகன் நீங்க அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. லிங்க் பண்ணி பாடுறாரு ராமாயணத்தோட. அப்ப அதே போல திருமூலர்னு ஒரு மகான் இருந்தார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புளோட ரொம்ப உயர்ந்தவங்க. நான் சொல்றது சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார் அந்த பக்கமே வேண்டாம், நம்ம தமிழ் மகான்கள். அவங்கெல்லாம் அந்த சாஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கற்பனைன்னு அவங்க சொல்லவே இல்லை, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க நாயன்மார்கள் சொல்றாங்க, சிவபெருமான் தான் எங்களுக்கு சாஸ்திரங்களை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வழியில நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்படிதான் போக முடியுங்க வழிய. நம்ம தான் கடவுளை உருவாக்கணும், நம்ம தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம், உருவத்தை கல்பிச்சோம் அப்படிங்கிறது வந்து சமீப காலமா வந்த ஒரு தியரி தான். மெயினா பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் வந்த தியரி. அதுக்கு முன்னாடி இந்த தியரி எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. இருந்திருக்காங்க, அங்கங்க இருந்திருப்பாங்க, பட் ரொம்ப கிடையாது. அவங்கெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த வாடகை கூட்டு பிழைக்கிறான் அவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அவனுங்க பேச்செல்லாம் ஒண்ணு தவிர்க்கணும், இல்ல கேட்டோன்னே எதிர்த்து விட்டுறணும். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு பாகம் இருக்குன்னு தெரியும்.
பிரபு ஓகேவா? நான் தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். பிரபு நீங்க இந்த பாட்டெல்லாம் Facebookல போட ஆரம்பிச்சிருங்க. நான் போடுறேன். அதான் இனிமேல் வரும். அவரோட வர்ணம், கலர் எப்படி எல்லாத்துக்குமே பாட்டு வரும். கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. இல்ல பிரபு எங்களுக்கு ரொம்ப டூ மச் தமிழா இருக்கு, ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் தமிழ் போல உட்கார்ந்த மாதிரியே இருக்குன்னா குறைச்சிருவோம். போட்டோம் ப்ரோ, எல்லாம் சேர்த்து சண்டே எல்லாம் சேர்த்தே பார்ப்போம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால நம்ம இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அதை ஒழிக்கணும் பிரபு. இந்த குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த குழப்பத்தை காலி பண்ணணும் முதல்ல. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிருவோம். பிரபு நீங்க நடுவுல நானும் சொல்றேன், நடுவுல ஒரு 1 or 2 days நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த வாரம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. இதே மாதிரி 9 to 10 பண்ணலாம். சரிங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஸ்ரீல குருதேவிக்கு ஜெய், அனந்த கோடி வைஷ்ணவனுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.